பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க புறப்பட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். வாப்பா. இவன் எதுக்குடா? வேணாம் போடா. அவன் போட்டோலயாவது இருக்கட்டும். எடிட்டர் இதோட கட் பண்ணி தூக்கிடுங்க. அவன் தேவையில்ல. நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளை பார்த்தேன். நீட் விலக்கு, கல்வி நிதி, கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசிடம் முதல்வர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். பார்க்கிற போது இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறதே என்று தோன்றியது. அப்புறம் இதெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருந்த விஷயமாயிற்று. இதெல்லாம் எப்படி திடீரென முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேரில் இது வருகிறது? அடுத்தவன் பட்டா போட்ட இடத்துல இவன் கொட்டா போட பாக்குறானே. அதாவது தமிழ்நாட்டை இன்றைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆளுகிறார் என்பதற்கு இன்றைக்கு முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளே ஒரு உதாரணம். இது எப்படி இருக்கு? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. திரு ஜவஹர் அலி போன மாசம் அதிமுகல இருந்தாரு. இந்த முறை தமிழக வெற்றி கழகம் வாழ்கன்னு அமர்ந்திருக்கிறாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. புதிய ஆட்சி மக்களுடைய யோகபித்த எண்ணத்தின்படி வந்திருக்கிறது. ஓட்டு போட்டது வேஸ்ட் ஆயிடுச்சு, நம்பி போட்டோம், மாற்றம் வரும்னு போட்டோம், இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் தோட்ட போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு நம்பி போட்ட பல கோடி மக்களுக்கு ஏமாற்றத்தை 20 நாள்லயே நிறைய கொடுத்துட்டாங்க. என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, பின்தங்கி இருந்த மாதிரி அகைன் பின்தங்கி போகும். This is a new beginning, a new era of a real secular social justice starts now. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்தேன் நல்ல சவனா கிளம்பி போவோம். A new era. உங்களை நான் தோணின் பீரியடுக்கே கூட்டு போறேன். That means கற்காலத்துக்கே கூட்டிட்டு போறேன். பல வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, பின்தங்கி இருந்த மாதிரி அகைன் பின்தங்கி போகும். இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதால் முதல் நாள் அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் இரவு நேரத்தில் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு தெருக்களில் கண்காணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மக்களுடைய எதிர்பார்ப்பு பிரகாரம் அவர் சொன்ன காரியங்கள்ல ஒவ்வொரு காரியமா செஞ்சுட்டு வர்றாரு. எப்பமா அதுல உங்களுக்கு முதல்ல 100 யூனிட் என்பதை நாங்க 200 யூனிட் ஆக்கணும்னு சொன்னாரு. டேய் ரவி, அதான் வளையல கொடுத்துட்டேனே பாட்டி. வளையல கொடுத்துட்டேன், டபரா செட் எடுத்துட்டு போறியடா. 200 யூனிட் மக்களுக்கு ஃப்ரீ ஆன்னு சொல்லிட்டு நீங்க கட் பண்றது. அதே மாதிரி கான்ட்ராக்டர்களை கூப்பிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க, 30% 40% கொடுக்கறது வேண்டிய எங்களுக்கு 30-40% முன்னாடி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஆமா. அப்ப நீங்க வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு துணை போயிருந்தீங்க இல்லையா? மாட்டியா? அது எப்படி சார்? போன மாசம் திமுக கிட்ட வாங்கினீங்க, இந்த மாசம் தாவே கிட்ட வாங்கினீங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பல பேர் விமர்சிக்கிறாங்க, அங்கே ஒரு எம்பி சீட் வாங்கிட்டாங்க, இங்கே தெருவுல போறவங்களுக்கு எம்பி சீட் கொடுப்பாங்களா சார்? கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குளிச்சிட்டு இருக்கிறேன். அண்ணா மாதிரி இருக்கிற ஒருத்தருக்குலாம் எம்பி சீட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, ராஜ்யசபா உண்மையிலேயே வரவேற்றிருக்கலாம். அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க. மொத்தத்துல ஒரு புரோக்கர் வேலை பார்த்ததுக்கு கமிஷன் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கூட்டி கொடுக்கல, ஆசைப்பட்டவனோட சேர்த்து வச்சண்டா. அதுக்கு பேரு மாமா வேலை தான்டா. நீங்க இங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்களையே நீங்க தாவேகாக்கு ஆதரவா வேலை பார்த்தோம்னு காங்கிரஸ்காரங்களே பதிவிட்டது இதே இடத்துல இருந்து கேட்டிருக்கேனே நானு. ஆமா, நாங்க அங்க வேலை பார்த்தோம்னு சொல்லியிருக்காங்களே, இது என்ன பொழப்பு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? 30 நாட்கள் தாவே காட்சி என்ன நடக்கிறதுனா ஒரு பெரிய வரலாறு படைக்கின்ற ஒரு ஆட்சி நடக்கிறது. ஆமா, ஊடகத்தையே சந்திக்காத ஒரு முதலமைச்சர். மக்கள் பிரச்சனைகள் என்னன்னு ஊடகம் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். நீ என்னமோ பண்ணிக்க, நாட்டுல எனக்கு வெளியே என்ன நடந்தா எனக்கு என்ன? யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. நீங்க ப்ராக்ரெசிவா ஃபியூச்சரை பத்தி ஏதாவது பேசிருக்கீங்களா? சொன்ன கமிட்மெண்ட் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 2500 ரூபாய். அதெல்லாம் இல்லைங்க. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். இல்லைங்க, இல்ல. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். இல்லைங்க, இல்ல.
அண்ணன் சீர்திட்டம். இல்லைங்க அது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி. இல்லைங்க இல்ல அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இல்லைங்க இல்லையா என்னையா நீ என்ன கேட்டாலும் தர என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி இப்போ என்ன இருக்கு என்கிட்ட என்கிட்ட இதை வேற எதுவுமே இல்ல. ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை மட்டும்தான் எங்களுடைய திட்டங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே வரீங்க. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நேத்து நடந்த சிங்கப்பெண் திட்டம் என்ன சொல்றீங்க? முதல் முறையாக இந்தியாவிலேயே ட்ரோன் எப்படி சார் 2 வருஷம் முன்னாடி நாங்க அறிவிச்ச திட்டம் சார். நாங்க செஞ்சுக்கிட்டு செயல்பாட்டில் இருக்கிற திட்டம் சார். என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும். மர்க்கா சொல்லு. இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறில் 3 கோடியே 6 லட்சம் மதிப்பில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ட்ரோன் காவல் பிரிவை இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக இந்த பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். டெல்லியில ஆல்ரெடி ட்ரோன்ஸ் அறிமுகப்படுத்திட்டுருச்சு. நீங்க ஹைதராபாத்ல ஆல்ரெடி ட்ரோன் 3ஆவதா அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் இருக்கு. நீங்க 4வது 5வது இடத்துல தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக. வாய் கூசமா போய் சொல்றானே. நீங்க ஒரு அரசு நிகழ்ச்சியில சினிமா பாட்டு பாடுகின்ற பாரம்பரியத்தின் பெருமையை பறைசாற்றும் காவல் பேக் பைப்பர் குழுவினரின் கலை நிகழ்ச்சி இதோ. விஜயோட பாட்டுகள் எவ்வளவோ இருக்குது. எல்லாத்தையுமே தான் பாடட்டும். அதுல என்ன இருக்கு? இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். விஜயோட பாட்டுகள் எவ்வளவோ இருக்குது. எல்லாத்தையுமே தான் பாடட்டும். அதுல என்ன இருக்கு? கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. கேட்டதுக்கு அப்படி அலறியே பார்த்துட்டா என்ன ஆயி பண்ணீங்க? வன்கொடுமைகள் பட்டியல் இன்னைக்கு தாவேக்காவினர் தான் அதிகம் ஈடுபடுறாங்க. சென்னை ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. மின் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இல்ல. என்னடா சொல்ற? மின் சேட்டைகள் தான் இங்க இருக்கு. கட் சார், அப்படியே கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ரியலாவே இல்லையே. சேட்டைகள் வந்து முந்தின ஆளு. இதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவார். மின்சாரம் நம்ம எங்கேயும் தட்டுப்பாடு இல்லைன்னு முதலே சொல்லிட்டோம். கடந்த வாரங்கள்ல விண்டு மில்ல பவர் இல்ல, அதனால ஒரு சில இடத்துல நம்ம திடீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. மின் தட்டுப்பாடு எங்கேயுமே ஏற்படவில்லை. மின் தட்டுப்பாடுனால நமக்கு எங்கேயும் ஃபெயிலியர் ஏற்படவில்லை. தட்டுப்பாடு நமக்கு இல்லை. நாளைக்கும் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, எதனால் ஏற்பட்டுச்சு, எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர்னு சொல்லி நம்ம நாளைக்கும் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். நாங்கள் அவர்களை சொல்லியோ இவர்களை சொல்லியோ நாங்கள் எங்களுடைய முதல்வர் ஆட்சியை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் எல்லாம் எந்த எல்லைக்கும் போவாங்க, என்ன செய்யறதுக்கும் எதை செய்யறதுக்கும் தயாராக இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவர்கள் யாரையும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. என்னமா நடிக்கிறாயா? நடிகர்லாம் அரசியலுக்கு போறதுக்கு பதிலா அரசியல்வாதிகள் நடிக்க வந்துருவோம் போல இருக்கே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.